friends, welcome to our channel The Spicy Chef. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்டு கடை பரோட்டா அண்ட் சால்னா. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா பண்ணிடலாங்க. நம்ம பரோட்டா சாஃப்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு 250 கிராம்ஸ் மைதா மாவு நல்லா சலிச்சு எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம பரோட்டா பண்ண போகிறோம். இந்த மாவை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. பரோட்டாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாங்க. இப்போ நான் மாவு பிசைறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி இந்த மாதிரி லைட்டாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து தண்ணி மாதிரி ஆகிடும். பாருங்க, நான் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த மாவை ஒரு ஃப்ளோரில் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிசையணும். பாருங்க, மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போதான் வந்து நம்மளுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, மாவு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு பவுலில் எண்ணெயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த மாவை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம 3 to 4 மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் சால்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதாங்க சால்னாக்கு தேவையான பொருட்கள். நான் 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய், 7 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, பட்டை எடுத்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொத்தமல்லி தழை, புதினா 1 கையளவு எடுத்துருக்கேங்க. வாங்க நம்ம இப்போ சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சால்னா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்தா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி சேர்க்காம கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த பேஸ்ட் சால்னாக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறமா வந்துருச்சுங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழை, புதினா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் சால்னாக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சிருக்க கடல மாவு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கடல மாவு பேஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு சால்னா கெட்டியாயிரும். இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுடலாம். இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு உருண்டை வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பரோட்டாவுக்கு மாவு சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மாவை ஃப்ளோரில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இடையில உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் வருங்க, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கார்னரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி கார்னரில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு பரோட்டாவுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுறலாங்க. இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா ஷேப்பில் ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பரோட்டாக்குள்ளே இருக்க மாவு வந்து வேகும். எனக்கு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா லேயர் லேயராக வரும். பாருங்கள் இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். பரோட்டாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நமக்கு பரோட்டா சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாங்க. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு அது மேலே சால்னா ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பரோட்டா அண்ட் சால்னா ரெசிபிஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.